இது நேற்று நைட் எடுத்த விலாக் தாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன். ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கேங்க. ஏதோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அதிசயமாக டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஏர்லியராகவே ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியராகவே ரீச் ஆகிட்டேங்க. ஸோ ஒரு 1 வீக்காக வந்துட்டு சைட்ஸுக்கும் அப்டமன் ஃபேட்டுக்கும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுறாங்க டெய்லி. அப்படியே வேர்த்து விறுவிறுக்க அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லைங்க. ஒரு காலையிலேருந்து நம்ம உட்காந்துட்டே தானங்க வேலை செய்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு மூமெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு டின்னருக்காக ஒரு ஹாஃப் பாயில் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு மத்தியானமே வந்துட்டு பருப்பஞ்சோறு வச்சுருந்தேன். நைட்டுக்கும் சேர்ந்தே வச்சுருந்தேங்க. ஸோ அதனால் அதுவும் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலும் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு அப்படியே லைட்டாக அவனில் வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இனி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சதுக்கு ட்ரை ஆனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு பாத்திரம் எதுவும் கைக்கு கிடைக்காதுங்களே, அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வேணும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கேங்க. ஸோ கழுவி முடிச்சுட்டு அடுப்பு திட்டையும் வந்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் அதையும் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே ஒரு வெட் டவலில் தொடச்சதுக்கப்புறமா ட்ரை டவல்லையும் ஒருக்க தொடச்சிருவேங்க. ஏன்னா இல்லைனா அந்த தண்ணி அப்படியே வட்டு வட்டாக அப்படியே பிடிச்ச மாதிரி எனக்கு இருக்கும். அதனால தாங்க. ஸோ நாளைக்கு காலையிலத்துக்கு வந்துட்டு சுண்டக்கடலை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சுண்டக்கடலையெல்லாம் ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையிலத்துக்கு நட்ஸும் எல்லாமே ஊற வச்சுட்டுங்க. சமையல் கட்டு எல்லாமே ஒருக்கா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 படுத்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.